புதுச்சேரியில் 30 லட்சம் ரூபாய் கேட்டு பள்ளி மாணவனை கடத்திய 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கிருஷ்ண நகரைச் சேர்ந்த மோகனகிருஷ்ணன் என்பவர் மரக்காணம் அரசு பள்ளி ஆசிரியராகவும் இவருடைய மனைவி கல்பனா ஜிப்மர் மருத்துவமனையில் நர்ஸாகவும் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுடைய 15 வயது மகன் ஹரிஷ்சந்தர் அப்பகுதியில் உள்ள பள்ளியில் படித்து வருகிறான். வழக்கம் போன்று திங்கட்கிழமையன்று காலை பள்ளி சென்ற ஹரிஷ்சந்தரை மர்ம கும்பல் கடத்திச் சென்றது. அவனது தாய் கல்பனாவிடம் 30 லட்சம் ரூபாய் கேட்டு அந்த கும்பல் மிரட்டியுள்ளது. மகன் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக லாஸ்பேட்டை போலீசாரிடம் கல்பனா அளித்த புகாரை தொடர்ந்து போலீசார் தீவிரமாக மாணவனை தேடினர். இந்நிலையில் மாலையில் ஹரிஷ்சந்தர் தாய் கல்பனாவின் மொபைல் போனுக்கு தொடர்பு கொண்டு புதுச்சேரி முருகா திரையரங்கு அருகே இருப்பதாக பதற்றத்துடன் கூறியுள்ளான். இதைத் தொடர்ந்து அங்கு விரைந்து சென்ற போலீசார் தனியாக நின்று கொண்டிருந்த மாணவனை பத்திரமாக அழைத்து வந்தனர். மாணவனிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் அவனை கடத்திய கும்பல் அடையாளம் காணப்பட்டு அந்த கும்பலைச் சேர்ந்த 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மாணவன் கடத்தல் பரபரப்பு ஒரே நாளில் முடிவுக்கு வந்தாலும் மறுநாளே கடத்தல் கும்பல் பிடிபட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியில் ஆறுதல் ஏற்படுத்தியுள்ளது.